வணக்கம்ப்பா. இந்த ஆடி மாதத்துல இந்த காற்றுல வந்து பல கிருமிகள் வந்து நம்மளுக்கு தொண்டையில் வந்து எஃபெக்ட் கொடுத்து வறட்டு இருமல் வரும். ராத்திரி படுத்தோம்னா தலையை சாய்ச்சி படுக்கவே முடியாது. அப்படியே இருமல் 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 அப்படி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்போ எவர்சில்வர் கரண்டி இருக்குது. எவர்சில்வர் கரண்டி இல்லாட்டி நம்ம இரும்பு கரண்டி தாளிக்கிற கரண்டியை கூட வச்சுக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இல்லை, ஓரளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம தேன் ஊற்ற போகிறோம். தேன் ஊற்றும் போது ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. லேசாக சூடு காட்டி அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் தேன் அதில் ஊற்றணும். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை போடுங்க. கல்லுப்பு பொடி செஞ்சது தூள் அது ஒரு சிட்டியை போடுங்க. அப்புறம் மிளகுத்தூள் அது ஒரு சிட்டியை எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் குழப்பி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாக்கில் வச்சு சுவச்சி சப்பி அப்படியே உமிழ் நீரில் முழுங்குங்க. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து சுடு தண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம படுக்க போகும்போது ஒரு சிலர் தண்ணி குடிப்பாங்க, அப்போ தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும். சுடு தண்ணியே தேவையான அளவு குடிச்சுக்கிட்டு அப்புறமேல இது நக்கிட்டு இதை சாப்பிட்டோன்னே நீங்கள் சுடு தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் எஃபெக்ட் எல்லாம் போயிடும். அதனால் தொண்டையில் கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் சுடு தண்ணியை குடித்து இந்த மாதிரி நக்கிட்டு பேசாமல் படுத்துருங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த இருமல்லாம் விட்டு போகும். 2-3 நாளைக்கு இருந்தால் கூட நீங்கள் 2-3 நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சுவாங்க. வறட்டு இருமலுக்கு சரியான மருந்து.